ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ்கே. நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துட்டு ஒரு 5-6 வத்தல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கணுன்னே இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேனில் இது பச்சை கடலைன்றதுனால நான் தனியாக வதக்கிக்கிறேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஆறினோடனே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு வெடித்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நம்ம பொடி பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இது நல்லா குறகுறப்பாக தான் அரைக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்ட்டான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.